சிந்தாமணி கிட்ட ரோகிணி சொன்ன மாதிரி சிந்தாமணி ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி கோயிலுக்கு போட்டு மீனாவோட அம்மா கடையை தூக்க சொல்லிடுறாங்க. சீதா கோயிலில் இருக்காங்க, பூ கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, எதுக்கு நீ பூ கட்டுற, நானே கட்டிக்க போறேன் அப்படின்றாங்க. சத்யாவும் அங்கே இருக்காரு. முத்து மீனாவும் போறாங்க. கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு சத்யா. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தொண்டை கட்டிட்டு இருக்குதுடா, இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீனா இது மாதிரி போர்டு வைக்கணுமா, இங்கே ஓகே செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டு வைக்கணுமா பெருசாக, அதுக்காக தான் நம்ம இங்கே இந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. சத்யா சொல்கிறாரு, புது ஆஃபீஸர் வந்திருக்காரு, பழைய ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. சரி வா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிகிட்டு முத்து கூட உள்ள நுழையும் போது சிந்தாமணியோட ஆளுங்க வந்து நாங்கள் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கோம், உங்கள் கடையில் இருக்க பூவெல்லாம் தரமாக இல்லை, பொருளெல்லாம் ரொம்ப அழுகி போயிருக்கு, தேங்காயெல்லாம் பழம்லாம் நல்லா இல்லை, கெட்டு போன பழமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கரும்பு ஜூஸும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் உங்கள் கடையை தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வண்டியில் வைக்கிறாங்க வேனில். முத்து வந்து தடுத்து பார்க்குறாரு, மீனாவும் தடுத்து பார்க்குறாங்க. மீனாவோட அம்மா அழுகுறாங்க, கரும்பு ஜூஸ் மிஷினை தூக்காதீங்க, அது என்னுடைய வீட்டுக்காரோட ஞாபகமாக நான் வச்சுருக்கேன், வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவும் தடுக்கிறாங்க, யாருக்குமே அடங்கல. அவங்க எல்லாத்தையும் வாரிட்டு போய் வேனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முத்து சொல்கிறார் மீனாக்கிட்ட, சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அம்மாவை பார்த்துக்கோ, அழ வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு மீனா அவங்க அம்மாவை பார்த்துக்கலாம், அம்மா கடையை திருப்பி இங்கே கொண்டு வந்துடலாம், யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் முதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படி திடீர்னு வந்து கடையை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ணாமலை. இது யாரோ சொல்லி செஞ்ச மாதிரி தான் இருக்கு முத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸ்ருதியும் அதான் சொல்கிறாங்க, இது யாரும் செஞ்சு தான் சொல்லி தான் செஞ்சுருக்காங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, அரசாங்க இடத்துல போயிட்டு எதுவும் பர்மிஷன் வாங்காமல் இவங்க இஷ்டத்துக்கு கடை வச்சா சும்மா விடுவாங்களா கவர்மெண்ட்டில், அதான் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. 20 வருஷமாக தூக்காதவங்க இப்போ எதுக்குடா திடீர்னு வந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஏன்பா அதுக்கு சரியான டேக்ஸ் கட்டணும், எல்லாம் பண்ணணும், ஆர்டர் வாங்கணும், இதெல்லாம் வாங்காத எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து தூக்கிட்டு தானேப்பா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 கிலோ நீ என்ன மீனை சமைச்சிட்டியா அப்படின்றாங்க. இல்லாத இனிமேல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ தான் அவள் இவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கா, அவளை போய் சமைச்சிட்டியான்னு கேட்குறியே, இனிமேல் தானே செய்ய போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ 2 கிலோ கறி சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுட்டு எனக்கு இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை திட்டாரு, இப்போ போய் உனக்கு பிரியாணி சாப்பிட்ணுமா, நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்றாரு. என்ன கஷ்டமாக உட்காந்துட்ருக்கீங்க, அவள் வீட்டில் தான் கடையை தூக்கிட்டு போயிட்டாங்க, நமக்கு என்ன, நம்ம வீட்டில் நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்கு பிரியாணி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அவள் செய்ய மாட்டா பிரியாணி, வேணா நீயே செஞ்சுக்கலாம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ரோகிணியை சொல்கிறாங்க, நான் வேணால் செஞ்சு தரவா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ செஞ்ச தக்காளி சாதத்தையே வாயில் வைக்க முடியாது, நீ செஞ்சு அது வேற கீழே கொட்டணுமா, நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ரவிக்கு ஃபோன் பண்ணி அவனை பிரியாணி வாங்கிட்டு வர சொல்கிறேன், அவள் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணி நீ எடுத்துக்கிட்டு வராத ரவி அப்படின்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் பிரியாணி சாப்பிட்றதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. மீனா கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் இப்போ போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னா அப்போ உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம், அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் ரவி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, பார்த்தியா அந்த பொண்ணு கூட தெரிஞ்சிருக்கு, நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து சொல்கிறாரு, அம்மா சந்தோஷமாக இருக்கும்போது தான் பிரியாணி கேட்பாங்கப்பா, இப்போ மீனா வீட்டில் ஒரு கஷ்டம் நடந்திருக்குதுன்னா அதை கொண்டாடுறதுக்கு தான்ப்பா அவங்க பிரியாணி கேட்குறாங்க, அதனால் நானே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் பார்வதி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பிடுறாங்க. முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க, இதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியலையே, உனக்கு தொழில் போட்டியாக இருக்கிறவங்க யாராவது செஞ்சுருப்பாங்களா என்னன்னு தெரியலையே, திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து செய்கிறாங்களே அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த சிந்தாமணி வேலையாக தாங்க இருக்கும், அவங்க தான் ரொம்ப நாளாக உன்னை நான் வாழ விட மாட்டேன், உன்னை நான் இந்த தொழில் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டே இருக்காங்க, இந்த சிந்தாமணி வேலை தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ரோகிணி அதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஐயோ இது என்ன இது கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. விஜயா பிரியாணி பேக்கெட்டு வாங்கிட்டு போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு. அங்கே சிந்தாமணி இருக்காங்க, பார்வதி இருக்காங்க. என்ன பிரியாணிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு தான் நான் பிரியாணி சாப்பிடுவேன், எப்பவும் பிரியாணி சாப்பிட மாட்டேன், சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் பிரியாணி சாப்பிடுவேன், நான் உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என்ன ஏன் உன் மனசு சந்தோஷமாக இருக்குது, அப்படி என்ன நடந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஒரு கடை வச்சுருந்தால, மீனாவோட அம்மா ஒரு கடை வச்சுருந்தாங்கல்ல கோயில் வாசலில் அப்படின்றாங்க. அப்போ
பார்வதி சொல்கிறாங்க, அந்த கடையை பெருசாக்கிட்டாங்களா, அதை கொண்டாடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடைச்சி அந்த கடையை தூக்கிட்டாங்களா யாரோ, அதை தான் கொண்டாடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா சிந்தாமணிக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு விஜயாவை பார்க்குறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி விஜயா பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.